பலாக்கொட்டை பொரியல் பண்ணுறதுக்காக நான் பலாக்கொட்டைகள் எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதை கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இதை நான் வேக வைக்க போகிறேன். வேணும்னா நம்ம குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட்டு பாத்திரத்தில் போட்டு வேக வைக்கிறேன். நல்லா வேகட்டும். நல்லா வெந்த உடனே அந்த தண்ணி எடுத்துட்டு அந்த பலாக்கொட்டையோட தோலை மட்டும் நான் நீக்கிட்டு யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். பலாக்கொட்டைகளை தோல் நீக்கிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கொஞ்சம் கடுகு போட்டுடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு காய்ந்த மிளகாயை கிள்ளி போட்டுட்டேன். காய்ந்த மிளகாய் நல்லா பொரியட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடுறேன். கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே கொஞ்சம் பூண்டு பற்கள் எடுத்து அதை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுடுறேன். பூண்டும் பெருங்காயமும் இதில் யூஸ் பண்ணுறேன். அப்போ கொஞ்சம் டைஜஷனுக்கு நல்லது. அதை போட்டு அதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதை எடுத்து அதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுறேன். இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். அது நல்லா வதங்கின உடனே கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டாச்சு. இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். ஓரளவு நல்லா வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பலாக்கொட்டைகளை உள்ளே போட போகிறோம். உள்ளே போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு இல்லைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா திருப்பி வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் அதை உள்ளே போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் லைட்டாக அதை வதக்கி விட்டால் போதும். சூப்பரான பலாக்கொட்டை பொரியல் ரெடி ஆகிடும். இது சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான மெத்தட். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள்.